திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அனைத்து ஆலயங்களுக்கும் 6 கால பூஜைகள் தடையின்றி நடந்து வருகின்றது. அதில் தப்பில்லை, தவறில்லை மகாராஜா. ஆஹா, பாராய் மந்திரி, இது அயோத்தியாபுரி ஆண்டு வருகின்ற மன்னராகப்பட்ட தசரத சக்கரவர்த்தி எனக்கு 1க்கு 3 மனைவிமார்கள். ஆமா, அதற்கு காரணம் குலகுரு வசிஷ்ட மகாமுனிவர். அவருடைய வார்த்தையின் காரணத்தினால் 3 மனைவிமார்களை திருமணம் செய்தும் எனக்கு குழந்தை இல்லை. சரி, அப்போது வசிஷ்ட மகாமுனிவர் சொன்னார், தசரதா, அநேகமான தர்மங்களை செய்து வந்திருக்கின்றாய். சரி, ஆகவே கர்மங்களை செய்ய வேண்டும். என்னவென்று கேட்டேன். தேவேந்திரனுடைய வனத்தில் சென்று 999 மலகரி யானைகளை வென்ற வேண்டும். ஆமா, வேண்டிய கர்மங்களை செய்தால் உனக்கு தர்ம புண்ணியங்களால் நிச்சயமாக குழந்தை பிறக்கும் என்று சொன்னார். அவர் சொன்னபடி வேட்டையாடினேன். சரி, கடைசி யானை 999வது யானை தேவேந்திரனுடைய வெள்ளை யானையாகப்பட்டது என்னுடைய அஸ்திரத்திற்கு தப்பி சென்று விட்டது. இந்த நீர்நிலைக்கு தானே தண்ணீர் அருந்த வர வேண்டும். அந்த நீர்நிலைக்கு வரட்டும் என்று சற்று தூரத்தில் அமர்ந்திருந்து ஒளிவு கட்டி வேட்டையாடினேன். சற்று நேரத்தில் யானை நீர் அருந்தியது போல் ஒரு சத்தம். அந்த சத்தத்தில் கேட்டவுடனே சத்தமீறி இருக்கின்ற அஸ்திரத்தை தொடுத்தேன். அம்மா என்ற அலறல் சத்தத்தை கேட்டேன். என்ன இது, குழந்தை இல்லையே என்றல்லவா நான் இங்கே வனம் வேட்டையாடுவதற்கு வந்தேன். ஆமா, வந்த இடத்தில் குழந்தையின் சத்தம் கேட்கின்றதே என்று நீர்நிலையை நோக்கி ஓடினேன். அங்கு பார்க்கின்ற சமயத்தில் ஒரு கமண்டலத்தோடு ஒரு சிறுவனாகப்பட்டவன் அந்த நீர்நிலையாகிய மண்ணாந்து படுத்து கிடந்தான். நான் எய்த அம்பாகப்பட்டது அவனுடைய மார்பில் பட்டு துடித்துக் கொண்டிருக்கும் போது ஆலவிருட்சகத்தின் அருகில் அந்த மகாமுனிவர் இருவர்கள்